உறவுகளுக்கு வணக்கம். ஒரு மகளை திருமணம் செய்து கொடுத்த பிறகு அந்த தாய் அந்த மகளோட எப்படி இருக்கணும்? வெரி இன்ட்ரெஸ்டிங் டாபிக். ரொம்ப சிந்திக்க ஒரு மகளை திருமணம் செய்து கொடுக்குற இடத்துல இருந்து நான் யோசிக்கும் போது ரொம்பவே தேவையான ஒரு தலைப்பு இது. ஒரு தாய்க்கு என்ன வேணும்? தன்னுடைய மகள் நல்லா இருக்கணும், போகிற இடத்துல அழகாக வாழணும், அவளுடைய கணவன் அவளை ஒரு ட்ரெஷராக பார்த்துக்கணும். ஒரு தாய்க்கு அதுதான் ஒரு தேவை இருக்கும். அநேகமாக எல்லா தாயுமே அதை தான் யோசிப்பாங்க. என்னுடைய மகள் நல்லா இருக்கணும், என்னுடைய மகள் நல்லா இருக்கணும். ஆனால் எப்போ பிரச்சனை வருது, அந்த தாயினுடைய மனசில் அந்த நல்லா இருக்கணுன்ற இடத்துல இருந்து எப்படி நல்லா இருக்க வைக்கிறது அப்படிங்கிற எண்ணத்துக்கு எப்போ போவாங்க? ரொம்ப சிம்பிள். நான் ஏற்கனவே ஒரு வீடியோவில் பேசின மாதிரி, அந்த திருமண மாப்பிள்ளையோட வீட்டிலேருந்து அவங்களுடைய அணுகுமுறையை வச்சு தான் இந்த தாய் தன்னுடைய எண்ணங்களை மாற்றிக்கிறாங்க. அதை என்ஹான்ஸ் ஆகுது. அது அவங்க நல்ல விதமாக பேசினாங்கன்னா இவங்க ஒரு மாதிரி மகிழ்ச்சி ஆகிடுவாங்க. அதே அவங்க இனிமேல் அவள் எங்கள் வீட்டு பொண்ணு, நாங்கள் பார்த்துக்குறோம், அதே மாதிரி நான் இனி எதுவாக இருந்தாலும் நாங்கள் தான் அப்படிங்கிற மாதிரிலாம் பேசும்போது ஒரு கலக்கம் வரும். ஐயோ, நம்ம மகளை நம்ம கிட்டேருந்து பிரிச்சிருவாங்களோ. ஏன்னா பல தாய்க்கு தன்னுடைய மகள் தான் ஒரு பெரிய நட்பு. ஏற்கனவே சொன்ன மாதிரி தன்னுடைய வாழ்க்கையில் ஸ்டடி ஆகிறதுக்கு அந்த மகளோ மகனோ தன்னுடைய கணவர்கிட்ட தன்னுடைய பிரச்சனைகளை கணவர்கிட்ட பேசுகிறதே அந்த பிள்ளைங்களாக தான் இருக்கும். அப்போ அங்கேருந்து ஒரு 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 கனெக்ஷன் ஒன்று உருவாகும் பாருங்கள். தட்ஸ் அ வேற லெவல் கனெக்ஷன். அப்போது அந்த கனெக்ஷன் போயிருமோன்ற பயம் ஒரு தாய்க்கு வர ஆரம்பிக்குது. அந்த பயத்தை கொடுக்குற சமூகமாக தான் நம்ம மாறிக்கிட்டு வரோம். அப்போ அந்த பயப்படும் தாய் யோசிக்கிறது கிடையாது. பயம் ஒருத்தரை யோசிக்க வைக்காதுங்க, யோசிக்கவே வைக்காது, சரியாக யோசிக்க வைக்காது. அப்போ அந்த தாய்க்கு அந்த இந்த பயத்தை கொடுக்கக்கூடாது. சரி, அப்படியே ஒரு பயம் வந்துடுது அந்த தாய்க்கு இந்த குடும்பத்தில் போனால் என்னுடைய பிள்ளைக்கு இந்த மாதிரியான பிரச்சனைகள் வருமோ அப்படிங்கிற பயம் வந்த உடனே என்ன பண்ணுறாங்க? மோஸ்ட்லி என்ன பண்ணுவாங்க? எப்படியாவது மாப்பிள்ளையை கரெக்ட் பண்ணி தனியாக வந்துரு. இது கிட்டத்தட்ட இப்போ நிறைய அம்மா சொல்கிறது அதுதான். எப்படியாவது கரெக்ட் பண்ணி வெளில வந்துரு. அதையும் தாண்டி பார்த்தீங்க அப்படின்னா கைக்குள்ளே போட்டுக்கோ. இல்லை, அதையும் தாண்டி பார்த்தீங்கன்னா குடும்பத்தார்கிட்ட மாப்பிள்ளையை எல்லாம் கரெக்ட் பண்ணி வச்சுக்கோங்க. இதெல்லாம் நடக்கும். எவ்ரிதிங் வில் ஹேப்பன். இது சரியா? சரியில்லை. திருமண வயது வந்த பெண்ணையும் ஆணையும் தான் நம்ம திருமணம் செய்து வைக்கிறோம். இனி அவங்க தனி குடும்பம். எப்படி ஒரு மாமியாருக்கு அதிகாரம் இல்லையோ அதே மாதிரி தான் பெண்ணை பெற்ற தாய்க்கும் அதிகாரம் இல்லை. எதுவரைன்ற கேள்வி இருக்குது. கட்டி கொடுத்த இடத்துல அந்த பெண் நல்லா வாழ்கிற வரைக்கும் எதையுமே நம்ம தலையிடக்கூடாது. அந்த பெண்ணுக்கு பிரச்சனை வரும்போது மட்டும்தான் நம்ம உள்ளே போகலாம். அது வரைக்கும் நமக்கு அதிகாரம் கிடையாது. காரணம் என்ன அப்படின்னா, நம்ம பிள்ளைகள் நம்முடையது கிடையாது. த ஒன்லி பர்சன். இப்போ நான் என் வழியை என்னுடைய மகள் பிறக்கிறான், என்னுடைய மகன் பிறக்கிறான் அப்படின்னா அவனோ அவளோ எனக்கு உரிமையானவன் கிடையாது, உரிமையானவங்க கிடையாது. யார் எனக்கு உரிமையானவங்கன்னு பார்த்தீங்கன்னா என்னுடைய கணவர் மட்டும்தான். என்னுடைய கணவருக்கு நான் தான். அப்போது நீங்கள் திருமணம் பண்ணி கொடுக்குற பெண் முழுக்க முழுக்க அந்த பெண் மேலே உரிமை உள்ளவர் யாருன்னு கேட்டிங்கன்னா அவளுடைய கணவர் தான். அப்போ அந்த இடத்துல நம்ம இன்டர்ஃபியர் பண்ணுறேன்னு சொல்லிட்டு சொல்லி கொடுக்குறேன்னு சொல்லிட்டு தவறான விடயங்கள் சொல்லி கொடுக்குறத அறவே அவாய்ட் பண்ணணும். அதே மாதிரி ஏற்கனவே இதையும் சொல்லியிருக்கேன். நீ திருமணம் ஆகிட்டு போகும்போது நம்ம வீட்டு பழக்கங்கள் அங்கே இருக்க வேண்டிய அவசியம் கிடையாது, இருக்கவும் இருக்காது. இங்கே இப்போது ஒரு வீட்டில் பார்த்தீங்கன்னா கணவர் அப்பா சமைச்சு கொடுப்பாரு. அதே திருமணமாகி போகிற வீட்டில் என்னது ஆம்பளை சமைக்கிறதா அப்படின்னு கேட்பாங்க. அப்போ அது தவறா இது தவறா? ரெண்டுமே தவறு கிடையாது. இந்த வீட்டுக்கு இது சரியாக இருக்குது, அந்த வீட்டுக்கு அது சரியாக இருக்குது. எது தவறு அப்படின்னா ஒருத்தரை துன்புறுத்துகிற மாதிரி, ஒருத்தரை மனசை உடைக்கிற மாதிரி, இல்லை உறவுகளை ஒருத்தருடைய சுயமரியாதையை உடைக்கும் போது தான் அது தவறாக மாறுது. மற்றபடி இந்த பழக்கங்கள் ட்ரெடிஷன்ஸ் இருக்குது. ட்ரெடிஷன்ஸுன்றதே இட் ஹேஸ் டு பிரிங் எவ்ரிபடி க்ளோஸாக, எல்லாரையும் ஒன்று சேர்க்கணும், ஒன்றா கொண்டு வரணுமே தவிர்த்து உடைக்குது அப்படின்னா அந்த ட்ரெடிஷனை தூக்கி குப்பையில் போட்டுடலாம். இதான் ரியாலிட்டி. அப்போது அந்த 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 மனநிலைக்கு ஒவ்வொரு தாயும் வந்தாகணும். ஒரு பதட்டம் இருக்கும். அந்த பதட்டத்தை திருமணம் செய்து கூட்டிகிட்டு போகிறவங்களுக்கும் இருக்கணும். அதை புரிஞ்சுக்கணும்.
அவங்க பதட்டத்தை புரிஞ்சுக்கிட்டு அவங்களுக்கான தெளிவை கொடுக்கணும். எப்போ திருமணம் பண்ணி வைக்கலாம், அவங்க பிள்ளைக்கு எப்போ அவங்க பொண்ணுக்கு எப்போ திருமணம் பண்ணி வைக்கலாம் அப்படின்னா, அவங்க தயாராக இருக்கும்போது. நீங்கள் தயாராக இருக்கும்போது நீங்கள் திருமணம் பண்ணி வைக்கும்போது நீங்கள் நடுவில் இன்டர்ஃபியர் பண்ணணுன்ற அவசியமே வராது. உங்கள் மகளே வந்து அந்த வாழ்க்கையை அழகாக ஷி ஹேஸ் டு பி ரெடி மென்டலி, ஃபிசிக்கலி, அதாவது மனநிலையும் அவளுக்கு தயாராக இருக்கணும், அவளுடைய உடலும் தயாராக இருக்கணும். அப்போ தான் வந்து திருமண வயசு 21 கிடையாது, 24 கிடையாது, 28 கிடையாது. திருமணம் எப்போ அவள் தயாராகிறாளோ அப்போ பண்ணுறது தான் வந்து சரியான வயசு. அது ஒரு மகளுக்கும் ஒரு மகனுக்கும் மாறுதல் இருக்கும். அந்த மாறுதலை புரிஞ்சுக்கிட்டு முழுசாக ஒப்படைக்கணும். தன்னுடைய மாப்பிள்ளைக்கிட்ட அந்த பிள்ளை பிள்ளை தான் மாப்பிள்ளை. அப்போ அந்த மாப்பிள்ளைக்கிட்ட ஒப்படைக்கும் போது முழு மனதோட முழு நம்பிக்கையோடு ஒப்படைக்கணும். பின்னாடி நின்று அவங்களுக்கான தேவைகளை பூர்த்தி செய்கிற மனநிலையில் இருக்கணும். ஏன்னா இப்போ ஒரு பிள்ளை பேர் வருது, இல்லை ஒரு திருமணமான பெண் வந்து அங்கே உள்ளே நடக்கிற விஷயங்கள் இது சரியா இல்லை, இது இப்படி இருக்காது அப்படி இருக்குன்னு அவன் முதல்ல சொல்கிற ஒரு பர்சனே வந்து அந்த தாயாக தான் இருக்கும். நீங்கள் அதை கேட்க போகிறீங்களா, இல்லை வந்து ஜஸ்ட் கேட்டுட்டு ரியாக்ட் பண்ண போகிறீங்களா, அதுக்கு நீங்கள் எதிர்வினை ஆற்ற போகிறீங்களா, இல்லை நேர்மறையான விடயங்கள் பண்ண போகிறீங்களான்றது தான் நீங்கள் தீர்மானிக்கணும். சிலது வந்து அதாவது இப்போ நான் திருமணம் ஆகிறதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா இந்த தோசைலாம் வந்து சுட்டு வைக்கக்கூடாது, எனக்கு அவ்வளோ கோவம் வரும் அது பார்த்தா. நானே வந்து சுட்டுக்கிறேன், நீங்கள் ஒன்றும் சுட தேவையில்லை அப்படின்னு சொல்லிட்டு வீட்டில் சண்டை போடுவேன். என்னுடைய தங்கையிடம் சண்டை போடுவேன். என்னுடைய அம்மா வந்து அவள் தான் வேணான்றால வந்து பண்ணிக்கிறேன்னு சொல்கிறாள், நீ ஏன் பண்ணுற அப்படின்னு சொல்லிட்டு. இதே திருமணமாகி போன பிறகு பார்த்திங்க அப்படின்னா சுட்டு வச்சுருவாங்க. நான் ஒன்றுமே சொல்ல மாட்டேன், அமைதியாக எடுத்து சாப்பிட்டுட்டு இருந்தேன். இதை பார்த்து என்னுடைய தங்கை வந்து வாய் விட்டு அழுதாங்க, உங்களுக்கு இது பிடிக்காதேக்கா அப்படின்ட்டு. அப்போ அந்த இடத்துல வந்து டக்குன்னு ஐ செட் குவாய்ட், அமைதியாக இரு அப்படின்னு. காரணம் என்ன அப்படின்னா இதுவும் எதிர்வினையாக மாறுறதுக்கான சூழல் உருவாகும். அப்போது தாயோ தங்கையோ அக்காவோ என்ன பண்ணுறது, ரியாக்ட் பண்ணுவாங்க. நம்ம வீட்டில் இப்படி இருந்தாலே இங்கே போய் இப்படி இருக்காளே, ஒரு வேலை இங்கே வந்து எனக்கு ஒரு திருமணம் ஞாபகம் இருக்குது. நல்ல வசதியான வீட்டு பொண்ணு. அவங்க 3வது நாளும் 4வது நாள் அங்கே பொண்ணு பார்க்குறதுக்கு போகிறாங்க. பொண்ணு வந்து பாத்திரம் கழுவிட்டு கையை தொடச்சிக்கிட்டே வராங்க புடவையில். அந்த பிள்ளை வீட்டில் புடவை கூட கட்டாது, ஆனால் அங்கே புடவை கட்டிட்டு வெளில வராங்க. பதட்டம்னா அப்படி ஒரு பதட்டம் இந்த அம்மாவுக்கு. என் வீட்டில் என் பிள்ளை இதை செய்ய மாட்டா, இப்படி வந்த 4வது நாளே இப்படி வேலை வாங்குறாங்களே அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் இங்கே உண்மை நடந்தது என்னன்னு பார்த்தீங்கன்னா, அந்த பொண்ணு தான் வந்து நான் பண்ணுறேன்னு சொல்லிட்டு வாலண்டியராக போய் பண்ணியிருக்கு. ஸோ டக்குன்னு டென்ஷன் ஆகக்கூடாது. என்ன சூழல்ன்றதை புரிஞ்சுக்கிட்டு அந்த பொண்ணாக விருப்பப்பட்டு செஞ்சதுன்னா அது அவங்க தவறு இல்லைல்ல. ஏன்னா ஒரு திருமணத்துக்கு பிறகு பார்த்திங்கன்னா ஒரு பொண்ணு வந்து நம்ம வீட்டில் இருந்த மாதிரி அங்கே இருக்கணும்னு எதிர்பார்க்கறது வந்து தவறான ஒரு விடயம். அந்த பொறுப்பு வர்றது வந்து இயல்பாக வர்றது. அவள் இழுத்து போட்டு சில வேலைகள் செய்கிறா, இல்லை வந்து இழுத்து போட்டு நல்ல இங்கே இங்கே நோன்னு சொன்ன விஷயங்கள் அங்கே செய்கிறா அப்படின்னா அவளுக்கு அது தெரியுது, இது செய்யணும் அப்படிங்கிறது அவளுக்கு தெரியுது. அவள் மகிழ்ச்சியாக இருக்காளான்றதை மட்டுமே வாட்ச் பண்ணிக்கோங்க. அவள் இதை செய்கிறா, இங்கே செய்தது கிடையாது, அங்கே போய் அப்படி செய்கிறா, இங்கே இப்படி இருந்தது கிடையாது, அவள் அங்கே இப்படி பண்ணுறா, இதெல்லாம் நமக்கு தேவையில்லாத வேலை. ஒரு பெண்ணை கட்டி கொடுக்குற தாயா நமக்கு தேவையில்லாத வேலை. நம்மளுடைய மகள் வந்து கண்ணீரோடு இருக்காளா, அப்போ நம்ம வந்து வி ஹாவ் டு கோ, அப்போ போய் தான் ஆகணும். ஏன்னா நம்மளுடைய மகளுடைய நலன் தான் நமக்கு முக்கியம். ஸோ இது வந்து எல்லா தாயும் ஆக்சுவலாக தகப்பன்களும், ஏன்னா ஒரு பொண்ணை கட்டி கொடுக்கும்போது அந்த தாயை விட தகப்பனுக்கு தான் வலி அதிகம். என்ன சொல்கிறது, அப்பாவுடைய பிரின்சஸில். அதனால் 2 பேருமே வந்து எமோஷ்னலாக பார்க்காம ஒரு அடி பின்னாடி நின்று நீங்கள் பார்க்க வேண்டிய ஒரு மனநிலையை உருவாக்கிக்கணும். அது உருவாக்கும் போது என்ன ஆகும் அப்படின்னா, அந்த மாப்பிள்ளைக்கும் டென்ஷன் கிடையாது, இந்த மகளுக்கும் டென்ஷன் கிடையாது. அதே மாதிரி அந்த திருமணம் பண்ணுற அந்த ஆண் தன்னுடைய மனைவி மகிழ்ச்சியாக இருக்கிறத பார்த்துக்கணும். ஏன்னா உங்களுடைய மாமனார் மாமியார் தலையிடக்கூடாதுன்றது விரும்புனீங்க அப்படின்னா எப்போவுமே உங்கள் மனைவி முகத்தில் ஒரு என்ன சொல்கிற சோர்வோ துயரமோ இல்லாமல் இருந்தது அப்படின்னா இவங்க உங்களை வந்து தலை மேலே வச்சு தூக்கி கொண்டாடுவாங்க. அப்போ இதுதான் ரொம்ப சிம்பிளான ஒரு ப்ராசஸ். உங்களுக்கு இது உபயோகமாக இருக்கும் நம்புகிறேன், இருக்கணும்னு விரும்புகிறேன். நன்றி.